நாங்கள் இன்னைக்கு பொள்ளாச்சி ஆலியா டேமில் இருக்கோம். நீங்களும் வந்து எங்கள் கூட என்ஜாய் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கடைசியாக எல்லாத்தோட பேரும் நாங்கள் சொல்லுவோம். அதனால நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரெல்லாம் டைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரிஸ் கார்ட்டூன். நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கீங்க தாத்தா? ஒன்றுமில்ல ஜூலிக்கண்ணு, நீ வர்றேன்னு உங்கள் பாட்டிக்கு தெரியாதுல்லோ, அதான் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். சரியா? ஓ இஸ் இட் தாத்தா? அப்போ நான் வர்றது யாருக்குமே தெரியாதா? எல்லாரும் சர்ப்ரைஸாக தான் இருப்பாங்க. நான் போனா நீங்கள் மட்டும்தான் லண்டன் வந்துட்டு வரீங்கன்னு நினச்சிருப்பாங்க. நான் உங்கள் கூட வர்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமாம் கண்ணு ஜூலி, நான் ஒரு ஜோலியத்தை லண்டனுக்கு வந்தேன். அப்படியே அண்ணா வீட்டுக்கு வரலான்னு வந்தேன். இப்படியோ நீயும் கூட வந்துட்ட. பரவாயில்ல, அம்மா அப்பா விட்டு போட்டு தனியாக தாத்தா கூட வந்துட்டியே. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தாத்தா. நான் வந்து இங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. நான் 2 வீக்ஸ் இங்கே தான் இருப்பேன் தாத்தா. அதுக்கப்புறம் தாத்தா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரி கண்ணு ஜூலி, உனக்கு எத்தனை நாள் வேணுமோ சந்தோஷமாக இங்கே இருந்துட்டு போ. சரியா? சரஸ்வதி, நான் வந்துட்டேன். ஆமாம், கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறிட்டேன், வந்துட்டுருக்குறேன். அப்புறம் நம்ம ஜூலி கண்ணு என் கூட வந்திருக்கிறா ஊருக்கு. இங்கே தான் இருப்பா. அதனால நான் வந்து ஒரு பிக்னிக் பிளான் போட்டுட்டேன். நம்மெல்லாம் நாளைக்கு காலையில் நேரமாக கிளம்பி பொள்ளாச்சிக்கு போகிறோம். அதுக்கு ஏற்பாடு எல்லாம் செஞ்சிரு. உங்கள் அம்மாவை தங்கச்சிக்கிட்ட எல்லாத்துக்கிட்ட சொல்லிடு. நான் வந்துட்டு ட்ராவல் சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில் நேரமாக கிளம்புறோம். லண்டன்லலாம் அம்மா அப்பா வந்து பிக்னிக் போகிறதுக்குன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே யோசிச்சு பிளான் பண்ணுவாங்க தாத்தா. நீங்கள் பரவாயில்ல தாத்தா, ஒரே மணி நேரத்தில் சீக்கிரமாக பிக்னிக் ரெடி பண்ணிட்டீங்களே தாத்தா, ஜாலி. கண்ணு ஜூலி, லண்டன் வேற இங்கே வேற கண்ணு. இங்கே நாம் என்ன ட்ராவல்ஸ் புக் பண்ணிட்டு போக போகிறோம். ஒரு 3 நாள் ட்ரிப்பு. லண்டன்ல பிளான் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணணும்ல கண்ணு. You're right, Tata. You're right. Tata, I'm feeling thirsty, Tata. I need water. இந்த கண்ணு எடுத்து குடிங்க. Thank you, Tata. Tata, நீங்க தான் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவீங்களே, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. என்ன கண்ணு பொஸ்குன்னு கேட்டு போட்ட? திடீர்னு ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்னத்த பாட்டு பாடுறதுன்னு தெரியலையே. சரி, இளையராஜா பாட்டே பாடுறேன். சொர்க்கமே என்றாலும் அது எங்கூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? வாவ், சூப்பர் தாத்தா, சூப்பர். ஜூலி கண்ணு, உனக்கு பாட்டு பாடல தாத்தாக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஒரே ஜாலியாக சந்தோஷமா இருக்குது. ஐ லவ் யூ தாத்தா. தாத்தா, நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தாத்தா. சரி கண்ணு, நம்ம போயிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். சரியா? இந்த ஹாரி பாட்டர் ஷோ ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்பாடா, இந்த அம்மா இல்லை, இல்லாட்டி வந்து நாடகம் போட்டிருக்கேன் நேரத்துக்கு. ஜாலி, நான் மட்டும் ஜாலியாக பார்ப்பேனே. மௌலி, பின்னாடி அப்படியே டிவி பார்த்துட்டே இருக்கேன். டியூஷன் டைம் ஆச்சுல, கிளம்பு. இந்த கேபிள் கனெக்ஷன் முதல்ல கட் பண்ண சொல்கிறேன். உங்கள் அப்பா வந்துட்டுருக்காரு, வரட்டும். அப்புறம் ஜூலி வரா, ஒழுங்காக நடந்துக்க அவகிட்ட, புரிஞ்சுதா? ஜூலி வராளா? அம்மா, ஜூலி வராளா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் டியூஷன் போகலாமா? அதெல்லாம் முடியாது. எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு உனக்கு டியூஷன் சேர்த்து விட்ருக்கேன். ஒழுங்காக கிளம்பு, புரிஞ்சுதா? ஜூலி வரக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கா? வரக்கு என்ன 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள டியூஷனே முடிச்சுட்டு வந்துடு. சரி, சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுது. சரிம்மா. ஐயோ, இன்னைக்கு எபிசோடு என்ன ஆகுமோ தெரியலையே. இவ வேறு என்ன அழுதுகிட்டே இருக்கா? ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்காளே, மாறவே மாட்டேங்குது. சீரியல்னாலே இப்படித்தான், தலைவலி. சரி, நம்ம சரிதாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். ஹலோ சவிதா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? சரி, சீக்கிரம் வா. நாளைக்கு பிக்னிக் போகிறக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அம்மா வந்தாச்சா?
சரி அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமாவும் ஜூலி வந்துடுவாங்க. மௌலி வந்து டியூஷன் போயிருக்கா, அனிதாவும் டியூஷன் போயிருக்கா. நீ கவின்னு அம்மாவை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துரு, சரியா? ஏங்க சரஸ்வதி ரொம்ப போர் அடிச்சுட்டு உட்காந்துக்கிற போலக்குது. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, இந்த சீரியல் பார்த்தோன்னா ஒரே தலைவலி, அதனால தான் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. வாங்க வாங்க ஜூலி கண்ணு, நல்லா இருக்கிறியா? ஊர்லலாம் எப்படி இருக்காங்க? வாங்க வாங்க. ஹலோ பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த சீரியலெல்லாம் பார்க்க உங்களுக்கு போர் அடிக்கலையா? ஆமாம் கண்ணே, போர் தான் அடிக்குது, வேறு என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்து டிவி போட்டேன். சீரியல் தானே வருது, வேறு என்ன பார்க்குறது? சரி சரி சரஸ்வதி, பேசுனதெல்லாம் போதும். போ, பிள்ளை உள்ளே கூப்பிட்டு போய் குளிக்க வச்சுட்டு அவளுக்கு எதாவது சாப்பிட்ற கொடு. சரிங்க. ஜூலி வா, உள்ளே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா உனக்கு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, தரேன். ஓகே பாட்டி. சரஸ்வதி, நான் போய் நாளைக்கு பிக்னிக் ட்ராவல்ஸுக்கு சொல்லணும், போய் சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க மாமா, நீங்கள் போயிட்டு வாங்க. ஜூலி கண்ணு, ஷவர் திருப்பி விட்ருக்கேன், நல்லா தண்ணி வரும், நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வா. நான் குளிச்சுட்டுமா? நானும் பாட்டி, நானே குளிச்சுப்பேன். எனக்கு நானே குளிச்சாதான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க. சரி கண்ணு, நீயே குளிச்சுட்டு வா, சரியா? உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சூப்பராக இருக்கு இந்த சேனல், நம்ம இதை பார்க்கலாம். என்னோட டிவி பிடுங்கிட்டா வந்த உடனே. ஹலோ மௌலி, நீ எங்கே டியூஷன் போயிருக்கேன்னு பாட்டி சொன்னாங்க, வந்துட்டியா? ஆமாம் வந்துட்டேன். ஆமாம், நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்ப? ஓ நான் இன்னும் 2 வீக்ஸ் இருப்பேன். நம்மளாம் நாளைக்கு பிக்னிக் போகிறோம். இவ கூட அது ஒன்று தான் குறைச்சல். என்ன மௌலி, நீயே பேசிக்கிற? எப்பவும் போல நீயே தனியாக பேசிக்கிறியா? இல்லை நீ வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னேன். அடடே, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அடடே சசி குட்டி, நீ வந்துட்டியா? நாளைக்கெல்லாம் நம்ம பிக்னிக் போக போகிறோம், ஒரே ஜாலி தான். அம்மா வாம்மா, வந்து உட்காருமா. வாருங்கண்ணு வாருங்கண்ணு, உட்கார் உட்கார். ஏனுங்க எல்லோரும் வந்தாச்சு, நீங்கள் போய் அனிதா டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க, இல்லாட்டி பாவப்பிள்ள நடந்து வருவா. சவிதா வா, நம்மளுக்கு கொஞ்சம் பேக்கிங் வேலை இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போவே. சரிக்கா, அதை வரேன். சரி குழந்தைங்களாம் நீங்களும் விளையாண்டுருங்க, எங்களுக்கு வேலை இருக்குது. அத்தை, நீங்கள் உட்காந்துட்டுருங்க, நான் போய் அனிதாவை கூப்பிட்டு வந்துடுங்க அத்தை. சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. கவினு சசி போங்க, போய் சோஃபாவில் உட்காந்து டிவி பாருங்கள், சண்டை போடாமல் இருக்கணும். நான் உள்ளே போய் கொஞ்சம் வேலையை பார்க்குறேன். சரி பாட்டி. சசி கவின் வாங்க, வந்து நம்ம டிவி பார்க்கலாம் வாங்க. அவங்களுக்கு கூப்பிட்றான். கவின் வாடா, நம்ம வேற சேனல் மாற்றலாம். ஹலோ ஜூலிகா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கு. ஐயோ இவன் வேற, இவ சாக்லேட் கொண்டு வந்துடுவா, உடனே அவகிட்ட போய் ஈடு பல்ல காமிச்சு இழிப்பான். ஜூலிகா, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குக்கா. ஐயோ இது ஒரே போர் அடிக்குது ஜூலி. சரி ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆமா, இவ பெரிய நல்ல விளையாட்டுவே நடிப்பா. இவ எப்போ வந்தாலும் நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. இந்த தாட்டி என்னமோ இவளே நம்மளுக்கு மாத்திரை கொடுக்குறாளாமா. கவின், கவின் இவளை நம்பாதடா. சரி விடு மௌலி, உனக்கு எப்போ பாரு அவள் கூட சண்டை போடுறதே வேலை. நாளைக்கு நம்மளாம் ஜாலியாக பிக்னிக் போகிறோம், அதனால அவகிட்ட சண்டை போட வேண்டாம், நம்மளாம் ஜாலியாக சேர்ந்து விளையாடலாம், புரிஞ்சுதா? ஓஹோ, இப்போ நீயும் அவள் கூட்டணி சேர்ந்துட்டியா? பரவாயில்ல. மௌலி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுதா? நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து விளையாடலான்னு சொன்னேன். எங்கக்கா இந்த குழந்தைகளெல்லாம் காணும், டிவி வேறு ஓடிக்கிட்டே இருக்குது, ஆஃப் பண்ணாமையே விளையாடுற போயாச்சா? ஆமாம், இந்த மௌலிக்கு இதே வேலை, எப்போ பாரு டிவி ஓட விட்டு எங்காவது ஓடிடுவா. காலையில் பிக்னிக் வேறு கிளம்பணும், எல்லாத்தையும் கூப்பிடு, சாப்பிட சொல்லிவிட்டு தூங்க சொல்லலாம். சரிக்கா, நான் அம்மாவை படுக்க சொல்லிட்டேன், டயர்டாக இருக்குதுன்னாங்க, கால் வலிக்குதுன்னாங்க, அதனால் படுத்துக்கிட்டோம். நம்ம போய் சாப்பிட்டு குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு படுத்துடலாம். இந்த டிவி முதல்ல ஆஃப் பண்ணும். ஏனுங்க மாமா, மாமா ஓய் ரெடி ஆகிட்டிங்களா? டைம் ஆகி போச்சு, பசங்களாம் ரெடி பண்ணுங்க.
செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே. என்ன சரஸ்வதி கண்ணு, ரெடி ஆயிட்டியா பிக்னிக்கு? ஏனுங்க மாமா, பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன் மாமா காலங்காத்தால் இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க? கிளம்ப வேண்டாமா? குழந்தைங்கள இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு சரஸ்வதி, எல்லாம் வெளியே நின்றுருக்குறாங்க. நீங்கள் 2 பேர் தான் பாக்கி. என்ன பண்ணுறீங்க? ஆமாம் மாமா, எங்களுக்கு வேலையே இல்லை, நாங்கள் சும்மா ஜாலியாக நின்றுருக்கோம். இப்போ வந்து ஏறிக்கிறோம். காலையில் சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாம் ஆமாம், அதை மட்டும் கேளுங்க. நாங்கள் தான் ஜாலியாக நின்றுட்டு இருந்தாச்சே, நாங்கள் என்னத்தை செஞ்சோம்? எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க மாமா. இட்லியும் சாம்பாரும் செஞ்சுருக்குறோம். காலையில் போய் பொள்ளாச்சிக்கிட்ட எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியதா, சரியா? பேஷ் பேஷ். அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து இட்லியும் சாம்பாரும் ரெடி பண்ணியிருக்கீங்க, பரவாயில்லையே. சரி சரி வாங்க போகலாம். முதல்ல ஆலியார் டேமுக்கு போகிறோம். என்னண்ணா, அப்பா தூங்குறாரு, ரொம்ப சத்தம் பண்ணாதீங்க சரியா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டேமுக்கு போயிடுவோம், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அனிதாக்காவும் தூங்குறா, பாட்டியும் தூங்குறாங்க. ஜாலியாக விளையாடுவாங்க, ஆனால் சத்தம் இல்லாமல் விளையாடணும், சரிங்களா கண்ணு? ஓகே பாட்டி, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சமத்து. Jack and Jill went up the hill. Jack and Jill went up the hill. அடடடடடா, இவளோட பீட்டு கலவே இல்லடா கவினி. இங்கிலீஷ் பாட்டே தான் பாடுவாளாம், தமிழ் பாட்டெல்லாம் பாட மாட்டாளாம். ஆரம்பிச்சிட்டியா? சும்மாவே இருக்க மாட்டேன். சரி வா, நம்மளாம் அந்தாஸ்ரீ விளையாடலாம், பாட்டுக்கு பாட்டு. என்னமோ தெரிலடா கவினே, நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. ஐயா பாட்டுக்கு பாட்டு ஜாலி. என் மௌலி என்னையும் சேர்த்திக்கோ, நானும் வருவேன், எனக்கு பாட்டெல்லாம் தெரியும். தெரியும், நீ ஃபுல்லாக இங்கிலீஷ் பாட்டா பாடுவ. நோ, நான் தமிழ் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு நிறைய தமிழ் சாங்ஸ் எல்லாம் தெரியும், நானும் பாடுவேன். ஓகேடா கவினே, நீ ஃபஸ்ட் பாட்டு பாடு. ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, நீ வந்தது 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 ரஞ்சிதமே. என்ன கவி, நீ எல்லாம் மாற்றி மாற்றி பாடுற? பரவாயில்ல, மாற்றி பண்ணாலும் ஒன்றும் தப்பில்லை. சரி, கவினி முடிச்சது மே, நீ மேலேருந்து ஆரம்பி. ஓ மேவா, லெட் மீ திங்க். ஓகே, ஐ காட் அ சாங். மேகம் கருக்குது டக்கு சிக்கி டக்கு ஜும், மின்னல் திரிக்குது டக்கு சிக்கி டக்கு ஜும். வாவ் ஜூலிகா, சூப்பர். ஓகே, முடிச்சிருக்கேன். மாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லாட்டி திரும்பியும் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பெண்ணால, மாங்குயில் பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. ஓ வாவ் பாட்டி தாத்தா சூப்பர். ஐயோ அம்மா அப்பா, ஏம்மா இப்படி பழைய பாட்டெல்லாம் பாடி போர் அடிக்கிறீங்க? கண்ணுகளா, பழைய பாட்டு தாண்டா இனிமையாக இருக்கு, வாங்க எல்லாரும் பாடலாம். ஏ சவிதா நீ வா, இந்த அனிதா நீ இந்த தூங்குறா. அம்மா அனிதா விடுமா, அவளுக்கு ஒரே எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தா, அவளுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். சரி, கடைசியா லூல தானே முடிச்சிங்க, லூ லா லி எதில் வேணா பாடலாம். லாலாக்கு டோல் கட்டிமா தலை கந்தாமா திருப்பி சுத்தி திருப்பி பாரமா, எண்ணெய் இல்லா விளக்கு எரியுமா கண்ணை கங்காமா இடுப்ப சுத்தி திருப்பி பாரமா. சூப்பருங்க மாப்பிள்ள. சரி, அடுத்தது மா மீ மூ இதில் வேணா பாடலாம். பாடுங்க சரஸ்வதி, பாடுமா. மாமா மாமா உன்னை நெஞ்சுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல. அப்படியா சரஸ்வதி? நீங்க பாட்டு பாடுங்க. ஆமாங்கன்னு சவிதா, நீ என்ன அமைதியாக இருக்கிற? உனக்கு தான் எத்தனை பாட்டு தெரியும், இல்லை லால் ஒரு பாட்டு பாடு. Love birds, love birds, love birds, love birds. தக்கதிமிட்டா இந்த தாளத்தில் தான் தக்கதிமிட்டா. சூப்பர். அடுத்தது தா. தக தைய தைய தையா தையா 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 நெஞ்சு உச்சி கட்டி தடிக்குது தைய தையா. ஓ அனிதா
கண்ணு முடிச்சிட்டீங்களா? சூப்பர், நல்லா இருக்குது பாட்டு. சரி சரி, எல்லாரும் இறங்குற தயாராகுங்க. நம்ம ஆலியா டேமுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கண்ணுங்களா ஜாக்கிரதை, எங்க கூடயே தானே வர சொன்னேன், எதுக்கு அந்த பக்கம் போனீங்க? ஜாக்கிரதையா இருங்க, இந்த பக்கமா வாங்க. நம்ம இப்போ ஆலியா டேமுக்கு மேலே போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே தாத்தா, நாங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கோம். நீங்கள் தானே வழி பண்ணிக்காதீங்க தாத்தா. ஆமாப்பா, நாங்கள் இங்கே ஜாலியாக தான் இருக்கோம், சேஃபாக தான் இருக்கோம்ப்பா. சரி வாங்கப்பா, நம்ம மேலே போகலாம். இந்த மௌலி சொன்னபடியே கேட்க மாட்டாளுக்கு. பார்த்தீங்களாமா எப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு? அந்த பக்கம் போய் நின்றுருக்கா, அவங்களையும் கூப்பிட்டு போய் நின்றுருக்கிறேன். சொன்னபடியே கேட்காது இந்த புள்ள. சரி விடு சரஸ்வதி, குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். தங்கங்களா பார்த்து வாங்க இந்த பக்கமா. கண்ணுங்களா பார்த்துட்டிங்களா? இதான் ஆலியா டேம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பசுமையா தண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? வாவ், சூப்பராக இருக்கு தாத்தா. ரொம்ப சில்லுன்னு இருக்கீங்க. சரி சரி வாங்க, எல்லாரும் போய் உட்காந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அப்போ தான் நம்ம மற்ற இடத்துல சுற்றி பார்க்க முடியும். வாங்க கண்ணுங்களா. என்ற குழந்தைய கரெக்டாக பேசுவாளாக்கு. ஏனுங்க மாமா, இன்னைக்கு ஓட்டருக்கு நான் தான் கிடச்சேனாக்க உங்களுக்கு. சரி சரி வாங்க, இட்லி யாருது சாப்பிட்லாம்.